அரசுமே. நம்ம போய் எந்த ஃபாரின் கண்ட்ரியுமே அனெக்ஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸு, அதுக்கு முன்னாடி இந்த மகதா, மௌரியா எல்லாருமே வெளியிருந்து வந்தவங்க தான். இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களோட ராஜ்யம் எதுவும் போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரி அனெக்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சதில்லை. எக்ஸப்ட் சோலாஸ். நீங்க ராஜராஜ சோழன் எடுத்துங்க, ராஜேந்திர சோழன் எடுத்துங்க, 2 பேருமே வந்து கடல் கடந்து போய் படையை எடுத்துட்டு போய், கடல் கடந்து போறதுன்னா சும்மா இல்ல, படையோட ஒரு கப்பல் ஃபுல்லா படையோட கடல் கடந்து போய் இன்னொரு நாட்டுல தரையிறங்கி அந்த நாட்டோட வீரர்கள் கூட சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. ஸ்ரீவிஜயா, கம்போடியா, இந்த மாதிரி வியட்நாம், இந்த நிலப்பகுதிகள் நிறைய இடத்துல போய் சோழர்கள் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு முக்கியமான துருப்பு சீட்டா எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த கப்பல்கள் தான், களம். ஸோ அதுதான் அவங்களுக்கு பெரிய துருப்பு சீட்டா இருந்துச்சு. ஸோ அதனால தமிழர்களோட கப்பற்கலை வந்து ஒரு கடல் கடந்து அவ்வளோ 1000 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் வீரர்கள் சண்டை போட்டு சேஃபா திரும்பி வர அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருந்தாலும் சரி, இல்ல அந்த நாவல் படிச்சிருந்தாலும் சரி, சோழர்களோட கப்பல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி வந்தியத்தேவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு இடத்துல வரும். ஸோ அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன இந்த யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடற்பயணத்தை பத்தி தொல்காப்பியத்திலே குறிப்பு இருக்கும், முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்ற அந்த பொன்னியின் செல்வன்ல வர சோழர்கள் வந்து இப்பொழுது 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. பட் தொல்காப்பியத்துல முன்னீர் வழக்கன்றது கடல் கடந்து போகக்கூடிய அந்த வழக்கத்தை வந்து தொல்காப்பியம் சொல்லுது. அது வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தொல்காப்பியம். அப்பனா என்ன அர்த்தம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடல் பயணம் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது தான் இது நம்மளுக்கு உணர்த்துது. ஓகே. அதே மாதிரி திருக்குறள்லயும் வந்து கடல் பயணம் போறதுக்கான ஒரு குறிப்பு, கப்பல் பத்தின ஹிண்ட் எல்லாம் இருக்கு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்படின்னா கடலோடா கால்வல் நெடுந்தேர், சக்கரங்கள் உடைய நெடும் தேர் கடல்ல போவாது, கடல் ஓடா. எது? கால்வல் நெடுந்தேர், சக்கரங்களையும் கால்களையும் கொண்ட நெடுந்தேர் கடல்ல ஓடாது. அதே மாதிரி கடலோடும், கடல்ல ஓடக்கூடிய நாவாயும், நாவாய்னா கப்பல், ஓடா நிலத்து. கடல்ல ஓடுற கப்பலை எடுத்துட்டு வந்து நீங்க நிலத்துல ஓட்ட முடியாது, நிலத்துல ஓடுற தேரை எடுத்துட்டு வந்து கடல்ல ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணுமோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலையை ஒரு ஆசன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இந்த குறள் வரும். சரி, ஓகே. அதே மாதிரி பூம்புகார் துறைமுகத்துல கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை ஒரு பாடல் வரும். உலகுக்குலந்தன்ன உருகழு வங்கம், இது வந்து அகனான் ஒரு பாட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல இந்த உலகமே பெயர்ந்து எடுத்துட்டு வந்து வச்ச மாதிரி பெரிய சைஸ்ல இந்த வங்கம் இருக்கு. வங்கம்னா கப்பல் இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி 1810 கப்பலோட சைஸ் பத்தின டிஸ்கிரிப்ஷன் வருது. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அப்படின்னா அருங்கலம் தரியர்னா இங்க கிடைக்காத பொருட்களை தரியர் வெளியிருந்து உள்ள இறக்குமதி பண்றோம், தரியர் கொண்டு வராங்க. நீர்மிசை நிவக்கும், நீர்மிசை நிவக்கும்னா நீரோட ஓட்டத்தை அறிஞ்சு கப்பலை இயக்கக்கூடியவன் இங்க கிடைக்காத பொருட்களை அங்கிருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வரான் அப்படின்ற அர்த்தத்துல இந்த பாட்டு வரும். இப்போ 1810. அதே மாதிரி சேந்தன் திவாகரம் நூல் வந்து பல வகையான கப்பலோட பெயர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறதா இந்த புத்தகத்துல சொல்றாங்க. கப்பலுக்கு நிறைய பேர் இருக்கும், இங்கேயே கூட கீழே கொடுத்துருப்பாங்க. தோணி, ஓடம், படகு, தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம், இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகள்ல போகக்கூடிய கப்பல். ஒரு குளத்துல, ஆத்துல, அந்த மாதிரி இடத்துல போகக்கூடிய அந்த சிறிய சைஸ்ல இருக்கக்கூடிய கப்பலை தோணி, ஓடம், படகு, புனை இப்படிலாம் சொல்லுவாங்க. பெரிய சைஸ்
கடல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது எதுனா களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் வந்து அளவுல பெருசு. ஸோ இதெல்லாம் ஒரு நாடு விட்டு நாடு போறதுக்கு, ஏற்றுமதி இறக்குமதிக்கு, படையெடுப்புக்கு பயன்படக்கூடிய அந்த கப்பல்கள். ஓகே. அடுத்து நீர்வழி பயணம் எப்படி தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து தண்ணியில மிதக்கிற மரக்கட்டையை பார்த்து அதை நம்மளும் மிதக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசிச்சு ஃபர்ஸ்ட் அப்படிதான் மிதந்து போயிட்டு இருந்தானோ. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி மிதக்கக்கூடிய நிறைய கட்டைகளை ஒன்னா சேர்த்து கட்டி கட்டு மரம், அதனாலதான் அது பேர், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டி அது மேல நம்ம மிதக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறான் மனுஷன். இன்னைக்கு வரைக்குமே இந்த கட்டு மரங்களோட பயன்பாடு இருந்துகிட்டு தான் இருக்குது. அது ஆரம்பிச்சது இப்படிதான், அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெரிய மரத்தை எடுத்து அதோட அதோட தண்டு பகுதியை கொஞ்சம் பள்ளம் பண்ணி அதையே மிதவை மாதிரி பயன்படுத்தினாங்க. அதை தோண்டி எடுக்கிறதுனால தான் அதை தோணி அப்படின்றாங்க. தோணியோட ஒரு இமேஜ் வந்து இங்க கொடுத்துருப்போம் பாருங்க. அப்படியே ஒரு அடிமரம், வேற எந்த மரமும் இல்லை, ஒரே ஒரு மரம் தான், அதை அப்படியே தோண்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அதான் தோணி, தோண்டி எடுக்கிறதுனால தோணி. ஓகே. அடுத்து பாக்ஸ் ஐட்டம்ல நியூசிலாந்தோட வெலிங்டன் மியூசியத்துல பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்ல பயன்படுத்தின ஒரு மணி ஒண்ணு இருக்குதாமா. அப்ப என்ன அர்த்தம், நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மணி அங்க இருக்குன்னா அப்ப அவ்வளவு தூரம் கூட கப்பல் போய் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. அதே மாதிரி கப்பல் கட்டும் கலையை பத்தி இதுல கொடுத்துருக்கோம். ஸோ கப்பல் கட்டுற கலைஞர்கள் பேர் வந்து கம்மியர். அது வந்து தொல்காப்பியத்துல களஞ்சை கம்மியர் வருகன கூவி. களஞ்சை கம்மியர்னா களம் செய்யக்கூடியவர்கள் கம்மியர். களம் செய்யினா களம்னா கப்பல், கப்பலை செய்யக்கூடிய கம்மியர். வருகன அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ விழாவோ இந்த ஏதோ நடக்குன்ற மாதிரி வரும், பாட்டு வரும். அதான் களஞ்சை கம்மியர்ன்ற குறிப்பு மணிமேகலையில் இருக்கு. ஸோ இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டுவதற்கு மரங்களை தேர்ந்தெடுக்கிறதுல தமிழர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க மரம் தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படின்னா, சில மரங்கள்லாம் தண்ணியிலே இருந்தா பழுதாயிடும், அது உளுத்து போயிடும். அப்படியே முருங்கை மரம் இந்த மாதிரி மரம்லாம், அதெல்லாம் வந்து கப்பல் கட்டினா அவ்வளவுதான், நடுக்கடல்ல போய் கடல்ல மூழ்கி சாக வேண்டியதுதான். அப்போ அவங்க வந்து ரொம்ப செலக்டிவா எந்த மரம் தண்ணீர்ல ரொம்ப நேரம் மிதந்தாலும் ஒன்றும் ஆகாதோ அந்த மாதிரி மரத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் இந்த மாதிரி மரங்கள்லாம். அது பக்கங்கள் கப்பலோட சைடுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாள் வரும் இந்த மரங்கள்லாம், அதனால. அதே மாதிரி அந்த மரத்துக்கு அடியில வந்து தண்ணி பட்டு பட்டு அந்த மரம் பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சுண்ணாம்பு, சணல், எண்ணெய் இது மூணையும் கலந்த ஒரு பூச்சு அதை வந்து கப்பலுக்கு அடியில பூசிருக்கிறாங்க. ஸோ அப்ப தண்ணி வந்து உள்ள பெனட்ரேட் ஆகி வராத மாதிரி இந்த மேல் பூச்சு வந்து அந்த மரத்தை பாதுகாத்திருக்கு. அதனால கப்பலோட லைஃப் வந்து நார்மலா ஒரு பிரிட்டிஷ்காரன் கட்டின கப்பல் 12ல இருந்து 15 வருஷம் வரும் அப்படின்னா, தமிழர்கள் கட்டின அந்த கப்பல் வந்து 50 வருடங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேய அறிஞர் வாக்கரே சொல்லியிருக்காரு. காரணம் வந்து இந்த பூச்சு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரத்தோட நிறத்தை வச்சு அதோட தன்மையை கண்டுபிடிப்பாங்க. குறுக்கால மரத்தை வெட்டினீங்கன்னா அதோட அந்த வைரப்பகுதி தெரியும். அந்த வைரப்பகுதி என்ன தன்மையில் இருக்குன்றத வச்சு அதை யூஸ் பண்ணி கப்பல் கட்டலாமா வேண்டாமான்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த வெட்டப்பட்ட பகுதி தான் வெட்டுவாய் அப்படிங்கிறாங்க மரத்துல. அதே மாதிரி கண்ணடை அப்படின்றத வந்து இழைத்த மரத்துல இருக்கக்கூடிய உருவங்கள், ஒரு மரம் ஒரு சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லையா, அது பேர் வந்து கண்ணடை அப்படின்றாங்க.
அதே மாதிரி சுழி அதிகமா இருக்கிற மரம் அப்படின்னா அதை பயன்படுத்தாம தவிர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மரம் எல்லாம் வீக்கா இருக்கும், வெயிட் தாங்காது. ஸோ அதை வந்து தவிர்த்து இருக்கிறாங்க. சுழியா இருக்கும் மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா சுழி அதிகமா இருக்கும். அந்த மரம்லாம் வீக்கா இருக்கும், அந்த சுழி இருக்கிற பகுதியெல்லாம் வீக்கா இருக்கும் ஜாயிண்ட்டு. அதை தவிர்த்து இருக்கிறாங்க. அதே போல ஒரு கப்பல் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அளவீடு, அது எவ்வளோ சைஸ்ல இருக்கணும், விட்த் எவ்வளோ இருக்கணும், லென்த் எவ்வளோ இருக்கணும், டெப்த் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி அதுக்கு சரியான ஒரு மேக்ஸ் இருக்கு. இந்த இந்த அந்த அளவுல நீங்க கப்பலை டிசைன் பண்ணீங்கன்னா அது அத்தனை பேரை தாங்கும். ஸோ அதுதான் அந்த மேக்ஸ். அதை வந்து கரெக்டா அளவிடக்கூடிய கருவி வந்து தச்சு முழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கப்பலோட லென்த்து விட்த்து இதை அளக்கிறதுக்கு யூஸ் ஆன ஒரு கருவி தான் அந்த தச்சு முழம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படகு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து சில உருவங்கள் இருந்திருக்கு. யானை, குதிரை, அந்த மாதிரியான உருவங்களை பெரிய கப்பலுக்கு முகப்புல செதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ யானை இருந்தா கரிமுக அம்பி, குதிரை இருந்தா பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். நீங்க யாராவது வந்து பாகுபலி 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து அனுஷ்காவை வந்து பிரபாஸ் வந்து ஒரு கப்பல்ல கூட்டிட்டு போவார் அவங்களோட நாட்டுக்கு. கைது பண்ணி கூட்டு வர சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா. அதனால வந்து அனுஷ்காவை பிரபாஸ் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான் ஒரு பெரிய கப்பல்ல. அந்த கப்பலோட முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரையோட அந்த உருவம் வரும். நீங்க அந்த பாட்டு கூட வரும் பாருங்க. அவங்க 2 பேர் போகும்போது ஒரு பாட்டு வரும், எனக்கு பாட்டு கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த பாட்டை வீடியோ சாங் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கப்பலோட ஃப்ரண்ட்ல வந்து ஒரு குதிரை இமேஜ் இருக்கும், குதிரை இமேஜ் தான், குதிரை இமேஜ் இருக்கும். அதான் அப்ப அது பேர் வந்து பரிமுக அம்பி. இந்த நாலேஜ் வச்சுதான் அவங்க வந்து அந்த படத்துல அந்த மாதிரி டிசைன் பண்றோம். சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு மரத்தையும் இன்னொரு மரத்தையும் ஒன்னா இணைச்சுதான் பெரிய கப்பல்லாம் கட்ட முடியும். அப்படி கட்டும்போது இரும்பு ஆணி யூஸ் பண்ணல. ஏன்னா இரும்பு வந்து மழை தண்ணியில பட்டுச்சுன்னு வைங்களேன், சாரி இது கடல் தண்ணியில பட்டுச்சுன்னு வைங்களேன், சீக்கிரம் துரு ஏறிடும், ஸ்ட்ரென்த் போயிடும். அப்போ நீங்க வந்து அந்த வுட்டில் ஆணி யூஸ் பண்ணும். வுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால வந்து வுட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போதான் லைஃப் கிடைச்சிருக்கு. ஸோ இதை தான் மார்க்கோ போலோ சொல்லியிருப்பார். தமிழர்களோட கப்பல் கட்டுற அந்த டெக்னிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கு. அவங்க இரும்பு யூஸ் பண்ணாமல் வுட்டை யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களோட கப்பல் வந்து லைஃப் அதிகமாக கிடைச்சிருக்குன்ற மாதிரி அவர் வியந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆணிகளை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து தொகுதி. இரும்புக்கு பதில் கப்பல் கட்ட யூஸ் பண்ணுற ஆணிகளுக்கு பேர் வந்து தொகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்மர கப்பல்கள். பாய்மர கப்பல்னா காற்றோட உதவியால் இயங்கக்கூடிய கப்பல்லாம் பாய்மர கப்பல். அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம். இந்த மாதிரி காத்தோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரியும் போகக்கூடிய தூரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாய்மர கப்பல்கள் வகையும் வேறுபட்டு இருக்குது. அதே மாதிரி கப்பல் ஓட்டுறவங்களுக்கு நிறைய வித்தியாசமான பேர்லாம் வச்சுக்கிறாங்க. மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி, இந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்மர கப்பலை ஒரு கயிறு வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கயிறுலையுமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அதை கட்டுற கயிறு கூட வித்தியாசமான பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய அந்த டைப்ஸ் ஆஃப் கயிறு நிறைய இருந்திருக்கு. அந்த அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கயிறுகள் இருந்திருக்கு. ஒரு கயிறுக்கும் ஒரு பர்பஸ் இருந்திருக்கு. அடுத்து கப்பலோட உறுப்புகளாக உங்களுக்கு புத்தகத்தில் சிலது கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எறானா அடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் கட்ட யூஸ் பண்ணுற அடிமரம் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தண்ணியிலே இருக்கக்கூடிய பகுதி வேற,
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மரத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பருமல், அடி மரத்துக்கு மேலே குறுக்க குறுக்க மரத்தை வச்சு கட்டுவாங்க கப்பலை, அது வந்து பருமல். அடுத்து வங்கு, கூம்பு, இதை பற்றி என்ன அப்படின்றது பெருசாக இந்த புக்கில் கொடுக்கல. சுக்கான் அப்படின்னா வந்து கப்பலோட திசையை திருப்புற கருவி. இப்போ காருக்கு எப்படி ஸ்டேரிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கப்பலில் வந்து சுக்கான். அடுத்து நங்கூரம் பார்த்தீங்கன்னா, கப்பல் வந்து கடற்கரை நோக்கி கிட்ட வந்துருச்சு, அதை நிறுத்தணும் அப்படின்னா அடியில் அந்த நங்கூரத்தை பாய்ச்சி கொக்கி மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு, நங்கூரத்தை போட்டு கப்பலை நிறுத்துவாங்க. அதுக்கு யூஸ் ஆகிறது தான் அந்த நங்கூரம், ஒரு இடத்துல நிற்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியும் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது மேபி அது வந்து ஒரு திசை காட்டுற கருவியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கன்ஃபார்மா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆயிருக்குன்றது தெரியல. அடுத்து வந்து அப்படின்லாம் கிடையாது. இப்போ கார் ஓட்டுறதுக்குன்னா அதுக்கு சில டிரைவிங் வரைமுறைகள் நலியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அப்படின்னா நலியிரு முன்னீர் நாவாய், கடல்ல ஓட்டக்கூடிய அந்த நாவாய் ஓட்டி வழி தொழில், வழினா காத்து, காத்து எப்படி போகுதுன்ற திசையாதான் அஞ்சி ஆண்ட உறவோன் மருக, அப்படிதான் ஓட்ட முடியும் கப்பலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது புறநானூறு பாட்டு சொல்லுது. ஸோ இது வெண்ணிக்குயத்தியாரோட பாட்டு. ஸோ அடுத்து கலங்கரை விளக்கத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. கலங்கரை விளக்கம்ன்றது வந்து களம் அப்படின்னா கப்பல், கரைனா வந்து கூப்பிடுறது, விளக்கம் அப்படின்னா விளக்கு. ஸோ கடல்ல வழி தெரியாம இருக்கக்கூடிய கப்பலை, களத்தை கரைஞ்சினா என்ன அர்த்தம்னா அதோட விளக்கோட ஒளியை வச்சு இங்கதான் கரை இருக்குது, இதை பார்த்து கரெக்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதோம். அதனாலதான் அது பேர் வந்து கலங்கரை விளக்கம் அப்படின்னே வச்சிருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். கடலோட ஆமைகள் அந்த திசையை வந்து பார்க்கும்போது செயற்கைக்கோள்ல நம்ம கடற்கரை தமிழக கடற்கரையில் இருக்கக்கூடிய ஆமைகள், முட்டையிடுறதுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் வர ஆமைகள் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி அதோட வழித்தடத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோட வழித்தடமும் சோழர்கள் போயிட்டு படையெடுத்த அந்த நாடுகளும் ஒன்னா இருக்கு. இப்போ சோழர்கள் எந்தெந்த நாட்டெல்லாம் கைப்பற்றினாங்களோ அந்த ஆமைகளும் அங்கங்கெல்லாம் போயிருக்கு. அப்போ இந்த ஆமை அப்போ அவன் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, இப்போ இந்த ஆமை இந்த இடத்துல வந்து முட்டையிடுதான், அதே மாரி இன்னொரு இடத்துக்கு போகும்னு அவங்க யூகிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆமை வந்து ரெகுலரா நம்ம பார்க்கறது இல்ல, ஒரு சீசனுக்கு தான் வருது. அப்போ இதோட வாழ்விடம் வேற எங்கேயோ இருக்கு, அங்க இருந்து இங்க வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆமையை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அந்த ஆமை ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது கரைக்கு தானே போகும். அப்ப அந்த ஆமையை வச்சுதான் இந்த கரையில இன்னும் சில தேசங்கள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஜாவா, சுமத்ரா இந்த மாதிரி நிறைய தீவுகள் இருக்குன்றத கண்டுபிடிச்சி அந்த தீவுகளுக்கும் படையெடுத்து போய் கைப்பற்றி இருக்கிறான் தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது உண்மையா பொய்யா அப்படின்லாம் தெரியல. பட் ஆனா ஆமைகளோட வழித்தடமும் நம்ம ஆளுங்க கைப்பற்றின இடங்களும் ரொம்ப சிமிலரா இருக்குன்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப பெரிய கப்பலா இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கப்பல்லாம் வந்து கரையில எடுத்துட்டு வந்து நிறுத்த முடியாது, கரை இடிக்கும், கரைக்கு அடியில தரை தட்டும். ஏன்னா ஒரு கப்பல் வந்து வெளியே எந்த அளவுக்கு பெருசா தெரியுதோ அந்த அளவுக்கு டீப்பா, அதுல 1/3 டெப்த்தாவது உள்ள ஆழமா புதையும். நீர்நிலைக்கு அடியிலையும் அதோட பகுதிகள் போகும் இல்லையா, இதான் கடல் மட்டம்னு வைங்களேன். ஒரு கப்பலோட பகுதி வெளியே தெரியுது, உள்ள இந்த அளவுக்கு உள்ள போயிருக்கும். ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து உள்ளவும் ஒரு கப்பல் போகும். அப்போ நீங்க கடற்கரை கிட்ட வரீங்க, அப்ப கடற்கரையோட ஆழம் குறைஞ்சிருக்கும். அப்ப இந்த அடியில் இருக்கிற பகுதி அடிபடும் இங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய கப்பல்னா
கொஞ்சம் கரைக்கு ரொம்ப முன்னாடியே நிறுத்திடுவாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த கப்பலோட அடிப்பகுதி அடிபடாத அளவுக்கு நிறுத்திடுவாங்க. அப்போ கரைக்கு வந்து எப்படி அதுல இருக்க பொருட்கள் வந்து சேரும் அப்படின்னா, சின்ன சின்ன தோணிகள், தெப்பங்கள் இதுல வந்து அதோட பொருள்லாம் இறக்குமதி பண்ணி பண்ணி ஸ்ப்ளிட் பண்ருவாங்க. அந்த பெரிய கப்பல்ல இருக்கக்கூடிய பொருட்கள ஒரு 50, 60 கப்பலுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அந்த 50, 60 கப்பல் வந்து கரைக்கு வந்து அந்த பொருட்களை இறக்கும். இப்படிதான் இறக்குமதி, ஏற்றுமதி 2மே நடக்கும். இததான் வந்து புறநானூறுல சொல்லியிருப்பாங்க. களம் தந்த பொற்பரிசம். களம் தந்தனா களம்னா கப்பல். அது குடுக்கிற பொற்பரிசம். அது குடுக்கக்கூடிய பரிசுகள். அது எடுத்துட்டு வரக்கூடிய பொருட்கள கழித்தோணியால் கரை சேர்க்குந்து. கழித்தோணினா தோழியால. தோணி அப்படின்னா தோண்டப்பட்ட மரம். சின்ன கப்பல் அது. கழித்தோணியால் கரை சேர்க்குந்து. கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. களம் தந்த பொற்பரிசம். பெரிய களமா இருக்கக்கூடிய கப்பல் கொடுக்கக்கூடிய பரிசுகளை தோணியை பயன்படுத்தி கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுது புறநானூறு. அப்பனா வந்து கப்பலை பெரிய அளவுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்கோம். இதுக்கு நிறைய சான்று ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறாங்க. ரோமானியர்கள், கிரேக்கர்கள் கூட எல்லாம் தமிழகத்துக்கு வர்த்தக தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்றோம். ஸோ புறநானூறுன்றது சங்ககால பாடல். அப்போ இப்பொழுது 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புறநானூறுல பெரிய களம் இருந்திருக்கு. அதுல இருந்து தோணி யூஸ் பண்ணி கரைக்கு கொண்டு வந்து பொருட்களை சேர்த்திருக்காங்க குறிப்பு இருக்கு அப்படின்னா, சங்க காலத்திலேயே வந்து நம்ம கப்பல் கட்டுற தொழில வந்து முன்னோடியா இருந்திருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா இந்தியால அப்போ வேற எந்த நாடுமே, வேற எந்த பகுதியுமே வெளி வெளிய ஆட்கள் கூட இவ்வளவு தூரம் கடல் பயணமோ கடல் தொடர்போ வச்சதில்லை. ஸோ கப்பல் கட்டுற அந்த தொழில்நுட்பத்துல வந்து தமிழர்கள் அப்பயே முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா நம்ம கடலை ஒட்டியே இருக்கிறோம். ஸோ அப்போ கடலை ஒட்டியே இருக்கிறவனுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இயல்பாவே வந்திருக்கும். அதனால கப்பல் கட்டலாம் எப்படின்ற அந்த சிந்தனையோட தமிழன் இருந்திருக்கிறான் அப்போலேருந்தே. ஸோ அதான் இதை காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துறது வந்து ஓடம். களம், வங்கம், நாவாய்லாம் வந்து பெரிய கப்பல். சின்ன நீர்நிலை பயன்படுத்தியது வந்து ஓடம் அப்படிம்பாங்க. ஓடம், தெப்பம், தோணி அதெல்லாம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம்னு சொல்லுது. முன்னீர் வழக்கம். கப்பலை வந்து உரிய திசையில திருப்புவது எது பயன்படுதுன்னா சுக்கான். சுக்கான் தான் பயன்படும். நங்கூரம் அதை வந்து ஸ்திரமா நிறுத்தி வைக்கிற கருவி. கண்ணடை வந்து அந்த மரத்தோட ஷேப் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ஒரு கப்பல் கட்ட தேர்ந்தெடுக்கப்படுற மரம் என்ன மாதிரி வடிவத்தில் இருக்குன்னு பார்க்கறத கண்ணடைன்னுவாங்க. சமுக்கு அப்படின்றது திசை காட்டும் கருவி. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணி அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன புக்கு இருக்குன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க. தொகுதி. கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உறவுது வந்து நங்கூரம். இப்பதான் பார்த்தோம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் தான் கண்ணடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துடலாம். எறா அப்படின்னா அடிமரம். அது பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். எல்லாம் புக்கில் இருக்கிறது தான். மீகாமன் அப்படின்றவர் தான் கப்பலை ஓட்டுறவர். இந்த பேர்ல ஒரு படம் கூட வந்துருக்கும், ஆரியாது. அது மீனிங் என்னன்னா, அவன் எல்லாமே தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் வரும். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துறவன். காந்த ஊசி அப்படின்றது திசை காட்டும் கருவி. அதான் அந்த சமுக்கு. ஓகே. ஸோ அடுத்து ஆழ்கடலின் அடியில்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இது வந்து ஃபிக்ஷன் டாபிக்கு, நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லை. ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் வேணா பாருங்க. மற்றபடி அதில் வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்பத்தமிழ் கல்வின்னு வந்து பாரதிதாசனோட ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து ஜிஎஸ் கிளாஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அடுத்து பேட்ச் போடுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஒரு 2-3 பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. சார் எங்களால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு. ஜிஎஸ் அப்படின்றது டிஎன்பிசியில் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் ஜிஎஸ் காமன்.
ஜிஎஸோட சிலபஸ் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 சிலபஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வேற எந்த எக்ஸாம்னா எழுதுறீங்க. சிடிபிஓ எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை சில ஏடி எக்ஸாம் வரும், இல்லை இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வரும், டிஎன்பிசிஏ நடத்தும். அதெல்லாம் அதில் ஜிஎஸ்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்பான். அந்த பார்ட் வந்து நீங்கள் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பேஸ் பண்ணி தான் அந்த பார்ட்டை கேட்பான் கொஷின். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேற ஏதாவது எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கூட ஜிஎஸ் உங்களுக்கு அதில் இருக்கு அப்படின்னா எங்களோட ஜிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் என்கொயரி டவுட் கேட்டிருந்தாங்க, அதனால அதை நான் கிளாஸில் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது என்னன்ட்டு, அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ டெய்லி டெஸ்ட்டும் அதே மாதிரி போயிட்டுருக்கு. ப்ளஸ் இந்த கிளாஸ் டெய்லி எடுக்கிறது வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் பண்ண முடியல. இந்த வீக்லேருந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோஸ். ஓகேவா? அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.